ஜீனியஸ் தமிழா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திரிபுராவை பற்றி ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் யாருமே பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஓகே, திரிபுராவில் இப்போ ரீசெண்டாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 144 போட்டிருக்காங்க. அதாவது 144 தடை உத்தரவு போட்டிருக்காங்க. ஏன் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அப்போ தான் மற்ற மாநிலங்களில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது. திரிபுரா அப்படிங்கிறது மணிப்பூரை ஒட்டியிருக்கு. மணிப்பூரில் ரீசெண்டாக 2 சமூகத்துக்கிடையே சண்டை நடந்துச்சு. அந்த சண்டையினால நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. அதே மாதிரி திரிபுரா இப்போ ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஊரில் திருவிழாக்கள் நடக்கும்ல, அது மாதிரி அங்கே திருவிழாக்கள் நடந்திருக்கு. திருவிழா நடக்கும்போது ரெண்டு சமூகங்கள் சொல்லுவோமா, அது மாதிரி 2 குழுக்கள் அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க. அவங்களுக்கிடையே சண்டை நடந்திருக்கு. சண்டை நடந்ததில் ஒருத்தரை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திரிபுராவில் இருக்கிற தலாய் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் இருக்கிற கந்தசேரா அப்படிங்கிற ஒரு வில்லேஜ். ஓகேவா, அந்த வில்லேஜில் இது நடந்திருக்கு. இது நடந்தது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 7ஆம் தேதி நடந்திருக்கு. இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா உடலை பெற்றோர்கிட்ட ஒப்படைக்கும் போது அவங்க வாங்கிட்டு அது போராட்டம் பண்ணியிருக்காங்க. நீதி கிடைக்கணும் அப்படின்னு. நீதி கிடைக்கணுங்கிற போராட்டம் பண்ணுற இதில் வன்முறையாக அது மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வன்முறைக்கு மாறினதுனால பல மக்கள் தாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சியரும் சரி காவல்துறையும் சொல்கிறாங்க. இதை தடுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு வழி அப்படி என்னன்னு பார்த்தோம்னா இது எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தோம்னா சோசியல் மீடியா மூலம் தவறான சில பேர் தவறாத பரப்புறதுனால இந்த பிரச்சனை அதிகமாக பரவுது அப்படிங்கிற காரணத்தினால 144 இன்னைக்கு போட்டிருக்காங்க. இது ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் நியூஸ். அது மட்டுமல்ல, இன்னைக்கு ராத்திரி முழுக்க எந்த ஒரு இன்டர்நெட் சேவையும் இருக்காது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா என்றைக்குமே மனிதனாக பார்க்கணும். அதான் ஒரு முக்கியம். மனிதனை உயர்ந்தவனாகவும் சரி தாழ்ந்தவனாகவும் சரி பார்க்கவே கூடாது. என்னோட கருத்து அதான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் எதுக்கு போகிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஊரில் 2 பேர் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா யாருமே சண்டை போடக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாமல் இருந்தாலே போதும், அப்படின்னு நினச்சாலே போதும், பிரச்சனையே வராது. ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.